இந்த வீடியோல ரீசெண்டா வந்திருக்க மூவி அப்டேட்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாய் அபியங்கரோட மியூசிக்ல ரதிமா அப்படிங்கிற பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு இன்னைக்கு. அந்த பாட்டு யாரெல்லாம் கேட்கலையோ கண்டிப்பா போய் ஒன்று கேட்டு பாருங்க. இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா வழக்கமா நம்ம சாய் அபியங்கர் போடுற லாஸ்டா போட்ட கொஞ்சம் சாங்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் லிரிக்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமா மனசுல ஆகாது. ஆனா இந்த லிரிக்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஈஸியா எல்லாருக்குமே புரியிற விதத்துல கிறிஸ்ப் அண்ட் கிளீனா இருந்துச்சு. இந்த பாட்டு வந்து இன்னும் யாரும் கேட்கலன்னா கண்டிப்பா போய் வாட்ச் பண்ணி பாருங்க. மஸ்ட் எல்லாருமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருமுடி படம் வந்து நம்ம ரவி தேஜா வந்து நடிச்சு தமிழ்ல டப்ல வந்துச்சு. இந்த படம் வந்து தியேட்டர்ல சூப்பராகவே போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதுனால தான் இந்த படம் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. இந்த படத்துல வந்து டெவோஷனல் கான்செப்ட் கொஞ்சம் இருந்தாலும் கிரைம் பேஸ்டு மூவி தான் இந்த படம். இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறதுனால யாரெல்லாம் இன்னும் வாட்ச் பண்ணலையோ கண்டிப்பாக போய் தியேட்டரில் வாட்ச் பண்ணி பாருங்க. அது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ரவி தேஜா வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் அவ்வளவா நடிக்கல. இப்போ புதுசாக நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு புதுசாக ஒரு கேட்டகரியில் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். மூணாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிரஞ்சீவியோட காக்கா மூவியோட கிளிம்ஸ் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 2 நாள் முன்னாடி. அந்த கிளிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியை வந்து எந்த அளவுக்கு அவரோட கேரக்டரை வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அந்த கிளிம்ஸ் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் ஒரு டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். நாலாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாகாளி அப்படிங்கிற படத்தோட அப்டேட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து ஹனுமான் அப்படிங்கிற படத்தோட டைரக்டர் தான் எடுத்திருக்காரு. அதே சினிமாட்டிக் யூனிவர்ஸில் தான் இந்த படமும் வருது. இதை தொடர்ந்து 2-3 படங்கள் வந்து அவர் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. படத்தோட டீசர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீசரையும் கண்டிப்பாக போய் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்க. நம்ம தமிழ்ல இருந்து ஒரு 2 ஆக்டர் அதில் நடிக்கிறாங்க. ஒன்று வந்து நாசர், இன்னொன்று வந்து நம்ம வடச்சென்னை குணா. அப்புறமேட்டு 4வது சினிமா அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிவின் பவுலியோட பெத்லேயம் குடும்ப யூனிட் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட சக்ஸஸ் ட்ரெய்லரை அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்க. பக்கத்தில் ஏதாச்சும் தியேட்டரில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஓடிடியில் வந்துடும். அந்த படத்தையும் கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. 6வது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்துலேருந்து நாளைக்கு ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்தோட பேர் வந்து ஐ நோபடி. இந்த படம் வந்து பிருத்திவிராஜ் தான் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு பார்வதி நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ஹீஸ்ட் பேஸ் பண்ண ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த மூவி வந்து நாளைக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் அஃபிஷியலாக தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்குள்ள சினிமா அப்டேட்ஸு. இனிமேல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம சேனலில் எல்லாமே வந்துடும். மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க.